சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. பாத்தியா, எம்கே ஒரு நல்ல முடிவோட தான் வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப எப்படி முடிவோட வந்திருக்காருன்னு பார்த்தா தானே. இனிமேலாவது எம்கே காத்திருக்காம அப்பா பேச்ச காடு. அப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிளை பாத்திருக்கேன்னு சொன்னல, பேசாம அந்த மாப்பிளைய நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கே நல்லது. போதும், இவங்க குடும்பத்து சகவாசமே நமக்கு போதும். நோ டாடி நோ. வினி 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 அம்மாடி வினிதா, அம்மாடி வினி. ஹலோ அக்கா. ஹாய் வினி, எப்படி இருக்க? வினி வினி அம்மாடி வினிதா. ஏய், என்னது இது? கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அக்கா, ஆமாக்கா. என்னாச்சு? எம்கே மேரேஜ் விஷயமா ஊட்டி போன விஷயம் ஃபெயில் ஆயிடுச்சுக்கா. எம்கேவோட அண்ணன் கேஎஸ் எங்க மேரேஜுக்கு சம்மதிக்கல. நினைச்சேன். அதை எம்கே இப்போ வந்து சொன்னப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அழுதுகிட்டே ரூம்குள்ள வந்து கதவை பூட்டிக்கிட்டேன். இப்போ என்னக்கா செய்யணும்? வினி வினி. எம்கே ரொம்ப தவிச்சு போய் கதவை தட்டுறான் போல. அவனுக்கு என் மேல பாசமெல்லாம் நிறைய இருக்குக்கா. ஆனா அவங்க அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் மேரேஜ் பண்றதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான் இன்னும். அப்படி மட்டும் நீ நினைக்காத. எம்கே ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதை அவங்க அண்ணனால கூட மாற்ற முடியாது. எங்க இப்போ அவங்க அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லி தானே கல்யாணம் வேண்டாம்னு 1 வருஷம் 2 வருஷம் போகட்டும்னு சொல்லிட்டு இருக்கான். வினி, எம்கேவை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? கல்யாணத்தை 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போடணுங்கிறது எம்கேவோட ஐடியா. அதுக்கு அவங்க அண்ணன் சொன்னது அவனுக்கு ஒரு சாக்கு, அவ்வளோதான். இப்போ நான் என்னக்கா பண்றது? பேசாம சூசைட் அட்டென்ட் பண்ணிடட்டுமா? சீச்சி, இல்லக்கா, அப்படி ஏதாவது பண்ணா எம்கே கொஞ்சம் இறங்கி வருவான்ல. சும்மா ஒரு ட்ரை தானக்கா, ஒரு சின்ன ட்ராமா. நோ, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத. அப்புறம் வேற என்னக்கா பண்றது? வினிதா, அம்மாடி வினிதா, அம்மாடி. மாறி மாறி கதவை தட்டுறாங்க போல. ஆமாக்கா, நீ சீக்கிரம் சொல்லு, நான் என்ன செய்யறதுன்னு. வினி, கதவை தொற வினி. வினி, விடு, கொஞ்ச நேரம் எம்கே நல்லா பதறட்டும். கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்கக்கா. அப்படி ஒருவேளை வந்துட்டான்னா போனை தூக்கி போட்டு கட்டில் உட்காந்து அழுதுட்டுரு. சரிக்கா. சரி, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லு. சரி, அப்பா உனக்கு வேற மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரா? ஆமாக்கா, ஆனால் அது உன் ஐடியா தானே எனக்கு தெரியும். அப்படியாவது எம்கே கொஞ்சம் இறங்கி வருவான்னு பார்த்தேன். சரி, இப்போ நீ ஒன்று பண்ணு, நான் சொல்கிற மாதிரி பண்ணு. சொல்லுக்கா, என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் கதவை தட்டிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீ கதவை திறந்து வெளியே போய் நான் சொல்கிற மாதிரி சொல்லு. சரிக்கா. வினி வினி, கதவை தொறமா வினி. அம்மாடி வினிதா, அப்பாவை ஏமாத்திட்டு போயிடாதம்மா. ஐயோ, என் 2 பிள்ளைங்க வாழ்க்கையும் இப்படி நாசமா போய்கிட்டு இருக்கே என் கண்ணு முன்னாடியே. நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள் ப்ளீஸ் டோன்ட் கிரை. எல்லாம் உங்களால தான், உங்க குடும்பத்தால தான் எம்கே. அங்கிள், ஏதாவது வெயிட்டான திங்ஸ் இருக்கா? டோரை பிரேக் பண்ணுவோம். இருந்து எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் குயிக். ஓகேக்கா, ஓகே. சரி, வெளியே போ. இதுக்கு மேலே என்ன கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவான். நீ போ. ஓகேக்கா, ஓகே. வினி எம்கே, இந்தாங்க, இதை வச்சு உடைங்க. அம்மாடி, என்ன வினி, ஆர் யூ ஃபோல்? இல்ல எம்கே, சாரி. கொஞ்ச நேரத்துல பதறி போயிட்டேன் தெரியுமா? சாரி எம்கே. நீங்களும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்பாவும் எனக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. அதான் சட்டுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள போயிட்டேன். இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ணாத வினி. பண்ண மாட்டேன். இனிமேல் அதுக்கு அவசியமும் இருக்காது. என்ன சொல்ற வினி? அம்மாடி. ஆமா எம்கே, இதுக்கு மேலேயும் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. என்ன வினி? இல்லை எம்கே, நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ பண்ணிக்கோங்க. இல்லை தோணவே இல்லைன்னாலும் பரவாயில்ல. உங்களையே நினச்சிக்கிட்டு என்னால் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்க முடியும். ஆனால் நான் இங்கே இருந்தால் எங்கள் அப்பா வேறு மாப்பிள்ளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. காலம்பூரா உங்களையே மனசில் நினச்சிக்கிட்டு என்னால் தனியாக கூட இருந்துட முடியும். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்குறதுக்கு என்னால் சத்தியமாக முடியாது. அதனால் நான் எங்கள் அக்கா கூட அப்ராடில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கேயே ஏதாவது ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடலான்னு பார்க்குறேன். இனிமேல் உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் எம்கே. இது வரைக்கும் நான் பண்ணதுக்கெல்லாம் ஐ எம் ஸோ சாரி. அப்பா, நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க. அம்மாடி வினிதா. இல்லைப்பா, இதான் என் முடிவு. நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னை வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஃப்ளைட்டில் டிக்கெட் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நான் இன்னைக்கே கிளம்புறேன். ஐ லவ் யூ எம்கே. ஐ மிஸ் யூ டூ. என் மூத்த மகளோட வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சு. உங்க அண்ணனை நினைச்சுக்கிட்டு அவ அங்க தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதே மாதிரியே இப்ப என் 2வது பொண்ணோட வாழ்க்கையும் நாசமா போகுது. நான் என்ன பாவம் செஞ்சனோ என் 3 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறியா நிக்குது. அம்மாடி வினிதா, நான் உன்னை வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேம்மா. நீ இங்கேயே இரு. இல்ல டாடி, இன்னைக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல அப்படி நீங்க பேசுறீங்க. ஆனா நாளைக்கே மறுபடியும் மனசு மாறி வேற மாப்பிளைய பார்த்துட்டு வந்து நிப்பீங்க.
என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது டாடி. எம்கேவை தவிர என் வாழ்க்கையில் வேற யாருக்கும் இடம் இல்லை. நான் கிளம்புறேன் டாடி. வினிதா போகாதடா. இல்லை டாடி ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க. ச்சே, இன்னைக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் இல்லை டாடி. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் இருக்கு. அம்மாடி அம்மாடி சொல்றத கேளுமா, அந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ண வேண்டாம். இல்லை டாடி, இதோ புக் பண்ணிட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? உங்க அக்கா தான் அப்படி பண்ணிட்டான்னா நீயும் இப்படி பண்ண நான் என்ன செய்வேன்? இதுதான் என்னோட விதின்னா அதை யாரால மாற்ற முடியும் டாடி. டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஏம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ எம்கேவை லவ் பண்றேன்னு வந்து சொன்னப்ப நான் அதை அப்பவே தடுத்து இருந்திருக்கணும். எல்லாம் என் தப்பு தான். உங்க காதலுக்கு சம்மதம் சொன்ன பத்தியா, என் தப்பு தான். இல்லை டாடி, எம்கேவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தான் லக் இல்லை. விடுங்க டாடி, இந்த பேச்சை இத்தோட விடுங்க. இனிமேல் இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் ஏதாவது பேசி எம்கேவை கஷ்டப்படுத்திடாதீங்க. நான் என் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன். நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீங்கள் எம்கேவை இது விஷயமா எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் திட்டக்கூடாது. அவரை நீங்கள் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. சரிம்மா சரி. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க டாடி. நான் ஊருக்கு வர்றது விஷயமா அக்கா கிட்ட பேசிட்டு வரேன். பேசு. காலையில நல்லா தனமா இருந்தீங்க, அப்புறம் இருமல் ரொம்ப வந்துருச்சோ? நைட்ல இருந்தே ரொம்ப இருமலா தான்ப்பா இருந்தது. காலையில் எந்திக்கவும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் நேரம் ஆக ஆக கூடிருச்சு. இப்போ எப்படிமா இருக்கு? இல்ல டாக்டரை வர சொல்லட்டுமா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களாமா? மருந்து ஏதாவது வீட்டில் இருக்கா என்ன? இல்லைப்பா, நம்ம எஸ்டேட் மேனேஜர் அருணாச்சலம் இருக்கார்ல, அவரோட தங்கச்சியை தேன் கொண்டு வர சொன்னேன். கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி சாப்பிட்டேன். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம். அப்படியே சரியாக வரலன்னா ஹாஸ்பிட்டல் போவோம். வெளியில வரும்போது ஸ்கார்ஃப் இல்லாம வராதீங்கம்மா, உங்களுக்கு வயசாயிடுச்சுல்ல, இனியெல்லாம் இந்த பனி சேராது. சரிப்பா, சரி பார்த்துக்கிறேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் வெளியே போனீங்க. வரும்போது ஒன்றா வர்றீங்க. எங்கே போயிருந்தீங்க? நான் கோயம்புத்தூருக்கு டீ போர்டுக்கு போயிருந்தேம்மா. பைக்கில் தானேப்பா போனேன். பைக்கை காணும். அது அங்கே ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கேம்மா. வேந்தன் அங்கே தானே இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் இன்னும் கிளம்பலன்னா அப்படியே 2 பேரும் சேர்ந்து வந்துட்டோம். சரிப்பா சரி. புகழ், நீ எங்கேப்பா போன? கோயம்புத்தூருக்கு உனக்கு என்ன வேலையா? ஆமாம்மா, என்னோட கிளையண்ட் ஒருத்தரை மீட் பண்றதுக்கு போயிருந்தேன். சரி சரி. பாப்பா ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிருந்ததா சொன்னா. என்ன வேந்தா, அம்மா என்ன சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல் போயிருந்தியா? நீ ஏதோ ஹாஸ்பிட்டல்லாம் போனதா பாப்பா சொல்லியிருக்கா போலையே அம்மா கிட்ட. அம்மா என்னம்மா சொன்னா? இல்லை, சாப்பாடு கொடுக்கும்போது கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அப்படியே பேச்சு வாக்கில் ட்ருவால் ஏறி ஹாஸ்பிட்டல் போனோம், ஊசியெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் கேட்குறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு பாப்பாக்கு இப்போ என்னாச்சு? என்னாச்சு வேந்தா? அது பாப்பா ஒரு மாதிரி வீக்கா இருக்கா, டயர்டாவே இருக்கா, சாப்பிடவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருந்தே. அதுக்காக எதுவும் பிளட் டெஸ்ட் பண்ண போனியா? ஆமா மாப்பிள்ள. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்ல, இப்பதான் நீயும் நானும் அக்கடான்னு உட்காந்துருக்கோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அப்படி சொல்லுவோன்னு பார்த்தேன், அதுக்குள்ள அம்மாவே அந்த பேச்சை எடுத்துட்டாங்க. ஏன்பா, நல்லா தானே சாப்பிட்றா? எங்கம்மா சாப்பிடுறா? முன்னாடி இருந்ததுக்கு இப்ப எப்படி மெலிஞ்சிருக்கான்னு பாத்தீங்களா? ஆமாம், மெலிஞ்சுதான் இருக்கா. சரியா சாப்பிட மாட்டேங்கிறாளோ? ஆமாம்மா, அவளோட வளர்ச்சிக்கு ஏற்ற அளவுக்கு சாப்பாடு செல்லவே மாட்டேங்குது. டாக்டரும் அதைத்தான் சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷன் தேவைப்படுது, பார்த்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்கன்னு சொன்னாரு. அப்படியா? அப்படின்னாலும் இங்கே ஊட்டியில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்கே காட்டியிருக்கலாம்லப்பா. இதுக்காக கோயம்புத்தூர் வரைக்கும் போனேயாக்கும். இல்லம்மா, அதுக்காக கோயம்புத்தூர் போல. என் பிசினஸ் கிளையண்ட் பார்க்க போயிருந்தேன். சரி, பாப்பாவை இங்க விட்டுட்டு போனா உங்களுக்கு சிரமமா இருக்குமே பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு பாப்பாவையும் கூட்டிட்டு போனேன். போன இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட கூட்டிட்டு போன இடத்துல சாப்பிடவே இல்லை, அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தா. சரி, வந்துட்டோம், ஒரு செக்அப் பண்ணி பாத்துடலான்ட்டு போனோம். அப்படியா? சரி சரி. டானிக் எதுவும் கொடுத்துருக்காரோ? ஆமாம்மா, எழுதி கொடுத்துருக்காரு, இனிமே தான் வாங்கணும். அங்கேயே வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானப்பா? இல்ல, அதுக்குள்ள மாப்பிள்ள கால் பண்ணிட்டானா, அப்படியே கிளம்பிட்டோம். சரி சரி சரி. இப்போ தம்பி ஊருக்கு போய் சேர்ந்துட்டேன்னு ஏதாவது ஃபோன் பண்ணானாமா? தம்பி எதுவும் ஃபோன் பண்ணல. வினிதாவோட அப்பா தான் ஃபோன் பண்ணாரு. என்னவா? என்னவான்னு ரொம்ப அசால்ட்டா கேட்குற. என்னம்மா, என்ன சொன்னாருன்னு தானே கேட்க முடியும். எங்க அண்ணனோட மூத்த பொண்ணுக்கு நீ அன்னைக்கு பண்ண வேலையை இன்னைக்கு உன் தம்பி அவரோட இளைய பொண்ணுக்கு பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன ஆச்சு? இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், எங்க வீட்டில் சம்மதிக்கல, இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும்னு சொல்லியிருக்கான். ஓ, உடனே குடும்பத்தோட அழுது டிராமா பண்ணிட்டாங்களா? ஐயா, அப்படிலாம் பேசாத. எங்க அண்ணன் குடும்பம் ஒன்றும் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லை. ஐயா, நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த என் அண்ணனோட மூத்த பையன் இவங்கிட்ட மட்டும் இவ்வளவு பாசமா இருக்க. அந்த 2 பொண்ணுங்களும் உன்னை என்ன பண்ணாங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாத இந்த பேச்சு? தேவையில்லாம பேசலப்பா, தேவையில்லாம பேசல. இப்போ உன் தம்பி அங்க போய் கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அதுக்கு வினி, நான் இனிமேல் இங்க இருக்கவே மாட்டேன், எங்க அக்கா கூடயே ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறேன்னு போயிருக்கலாம். போயாச்சா? தம்பி, இல்ல அதுக்குள்ள போயாச்சான்னு கேக்குறேன். இன்னும் 2 நாள்ல ஃப்ளைட் ஏறணுமா? சரி சரி.
இல்லையா, நான் இப்போ தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு ரூபாவை பிடிக்கல, சரி அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டா, கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் வினிதாவும் உன் தம்பியும் குசுராக நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க படிக்கிற காலத்துல இருந்தே. உன் தம்பி உன் மேலே எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா அவன் கல்யாண விஷயத்தில் உன்கிட்ட வந்து கருத்து கேட்டிருப்பான். நீ அவன் மனசை உடைக்கிறாப்புல பதில் சொல்லி அனுப்பிட்ட. என் தம்பி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனாமா. ஏன் இப்போ வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் என்ன நல்லா இருக்காம போயிடுவான்? அந்த குடும்பத்து சவகாசமே நமக்கு வேண்டாம், விட்டுருங்க. அப்படின்னா எங்கள் அண்ணன் பிள்ளை புகழ்கிட்ட மட்டும் நல்லா பேசி பழகிக்கிட்டு இருக்க, குசுரா பழகிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா புகழ், கேளு என்னன்னு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஏம்மா நான் என்னம்மா கேட்கறது? இல்லைப்பா, இப்போ இவன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறத கூட சரின்னு நான் ஏற்றுக்கிடுறேன். ஆனால் இவன் தம்பி வாழ்க்கைக்கும் இவன் முட்டுக்கட்டையாக இருந்தான்னா என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய வேண்டாம், தம்பிக்கு வெளியே வேற நல்ல பொண்ணா பார்க்கலாம். இதை உன் ஃப்ரெண்டு புகழை வச்சுக்கிட்டே பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எப்பா புகழ், உன் தங்கச்சியை பற்றி இவன் இப்படி பேசுறானே என்னன்னு கேட்கக்கூடாதா நீ? இல்லம்மா என் தங்கச்சி. வேந்தா ஒன்றும் பேசாத. அது அம்மா கொஞ்சம் ஆற போட்டு எதுனாலும் செய்வோமே. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான்ப்பா ஆற போடுறது? கல்யாண விஷயம் காலகாலத்தில் பண்ண வேண்டாமா? அந்த பொண்ணு எத்தனை வருஷமா தான் காத்துக்கிட்டு இருக்கும். உன் தங்கச்சி தானே, உன் தங்கச்சி வாழ்க்கையில உனக்கே அக்கறை இல்லையா? அது இருக்குமா, இருக்கு. ஆனா அது எப்படி சொல்றது, இப்போ எம்கேவுக்கே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியா இருக்கும்போது அதான் பாக்குறேன். அவனுக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்திருந்தா எதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டு இங்க வந்து நிக்கிறான்? அதானே எதுக்கு நிக்கிறான்? ஐயா இங்க பாரு, அம்மா சொல்றத கேளு. ஏமா ஏமா, நீங்க பேச பேச உங்களுக்கு ரொம்ப இருமலா வருது பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இல்லம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளை காலையில பேசிக்கலாம். இல்லையா, சுட்டோட சூட்டா பேசி முடிச்சிருவோம். ஆமா, இவ்வளவு இருமல் இருக்கிற நேரத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கம்மா. முதல்ல நேரத்தோட போய் படுங்க, ஹீட்டர் போட்டுக்கங்க ரூம்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. தேனை பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்கம்மா. அப்புறம் கதவை லாக் பண்ணிடாதீங்க, நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். இப்ப போய் படுங்க. தம்பி, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளியா. காலையில பேசிக்கலாம்மா, காலையில பேசிக்கலாம். நீங்க போய் படுங்க. ஆமாம்மா போய் படுங்க போங்க, குளிர் கூடிக்கிட்டே இருக்கு. சரிப்பா, சரி சரி, காலையில பேசி என்கிட்ட. ஆ சரிம்மா, கண்டிப்பா. சரி, நேரத்தோட படுத்து தூங்குங்க. சரிம்மா, சரி. மாப்பிள்ள, என்னென்ன பித்தலாட்ட வேலையெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குன்னு பாத்தியா? கொஞ்ச நாளைக்கு பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடியிற வரைக்கும். பயந்துட்டேன். இந்த குட்டி சும்மா இருக்காம பாட்டிக்கிட்டே எல்லாம் உளறிடுச்சு போல. சின்ன பிள்ளைய நம்ம என்ன சொல்லாதேன்னு சொல்லியா வைக்க முடியும்? ஆனா எப்பவும் இவ்வளவு பேசவே மாட்டா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப பேசுறா, ரொம்ப துருதுருன்னு இருக்கா. அது வேற ஒன்றும் இல்லை, நீ கூடயே இருக்கல பக்கத்துல, அதான். நீயும் கூட இருக்க, அம்மாவும் கூட இருக்காங்க. அவளை சுத்தி எப்பவும் ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்கல்ல, அதான் அவ ஜாலியா இருக்கா. எப்பவுமே அவ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னா அவளுக்கு எப்பவுமே ஒரு துணை வேணும். அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். நீ உடனே அங்கிட்டு சுத்தி இங்கிட்டு சுத்தி வராத. சரி, காலையில அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னேன். இப்ப எப்படியோ சமாளிச்சு அனுப்பி விட்டுட்ட. காலையில என்ன செய்வ? காலையிலயா, நான் ஏர்லி மார்னிங்கே சென்னைக்கு கிளம்புறேன். சென்னைக்கா? என்ன திடீர்னு? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எம்கே வினி விஷயமாவா? இல்ல, இது வேற விஷயம். நானும் வரவா? நீ நீ இப்ப வர வேண்டாம், நான் சொன்னதுக்கு அப்புறம் கிளம்பி வா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நானும் வர்ற அளவுக்கு நான் ஒரு பேச்சுக்கு கேட்டேன், உனக்கு துணைக்கு வரவான்னு. நான் முதல்ல போயிட்டு அங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு சொல்றேன். என்னதை பார்க்க போற? யார்கிட்ட பேச போற? இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் அங்க போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரி. அப்புறம் மாப்பிள்ள, விஷயத்தை கழிப்பிட்டியா? என்னது? உன் ஆளு தேன் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களாம்ல மாமியாருக்கு. ஏய், உடனே சிரிப்ப பாரு. சரி, நீ போய் தூங்கு, பாப்பா முழிச்சுக்க போறா. நான் போய் மானுகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன். இருக்கிற டென்ஷனுக்கு என் மானுகிட்ட பேசினாதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். ஆனா இந்நேரம் கால் பண்றியே, வீட்டுல அவங்க அண்ணன் இருப்பாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ போய் தூங்கு. சரி சரி, என்ஜாய். எப்போடா போன்ல என்னத்தை என்ஜாய் பண்றது? அப்படின்னா சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணு. பண்ணலாம். முதல்ல பாப்பாவோட பிரச்சனை முடியட்டும். நீ போய் பாப்பா பக்கத்துல இருப்போ. அப்படியே இது ஒரு சாக்கு நைஸா கலட்டி விடுற. ஏய் இல்லப்பா, பாப்பா முழிச்சிருவான்னு சொன்னேன். சரி 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 சரி, நான் போறேன். நீ பேசு. மானுக்குட்டி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மச்சான் வேற வீட்டுல இருப்பாருல. சரி, கால் பண்ணி பாப்போம். என்ன, இன்னும் 2 இட்லியை கேட்டுமா? போதும்டா போதும். ஏன்னே, நல்லலையோ? நல்லா தாண்டா இருக்கு. அதுக்காக நைட்டு தூங்கும் போது எவ்வளவுதான் சாப்பிடுறது? இட்லி தானே, அதுவும் இல்லாம நல்லா வேலை செய்யறவர் நீங்க, நல்லா சாப்பிடணும்ல. இன்னும் 2 இட்லி மட்டும் வைக்கட்டா? இல்லடா கை, போதும் போதும். சரி, முதல்ல இதை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இன்னும் வேணுமா என்னன்னு பாத்துக்கலாம். இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் நல்லா இருக்குமா?
மனு, என்னடா புளி ஒரு முறை சத்தம் கேக்குது? ஊருக்குள்ள புளி எதுவும் வந்துருச்சோ? தெரியலையே. இது புலி உருமுறை சத்தமே தான். மனு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல இருந்து புலி இறங்கி எஸ்டேட்டுக்குள்ள வந்துருச்சு. அது மாதிரி இப்ப மறுபடியும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தட்டப்புடி, நான் போய் பக்கத்து வீட்டு பாண்டியை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பாக்குறேன். என்ன தனியா போக வேண்டாமே? அதான் பாண்டி இருக்கான்ல, அண்ணனுக்கு காட்டுக்குள்ள போய் நல்ல பழக்கம் இருக்கு. இரு நீ வீட்டுக்குள்ளே இரு, கதவை பூட்டிக்கோ, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். மனு, கதவை நல்லா பூட்டிக்கோ, அண்ணன் வந்து கூப்பிட்டா தான் திறக்கணும். சரிண்ணே. முருகா, ஊருக்குள்ள புலி வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப எதுக்கு மறுபடியும் வந்திருக்கு? குறிஞ்சி ஆண்டவரே, அந்த புலிய நல்லபடியா வந்த வழியாவே திரும்ப போக சொல்லிருங்க. முதல்ல கதவை சாத்துவோம். முருகா 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 முருகா. இது என்னது? கதவை சாத்தினதுக்கு அப்புறமா இப்படி பக்கத்துல சத்தம் கேக்குது. இதுக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. புலி இதுக்குள்ள உட்கார்ந்திருக்கோ? இதுக்குள்ள நான் போன் தானே ஒளிச்சு வச்சிருக்கேன். போன் அடிக்குது. போன்ல இருந்து தான் இந்த சத்தம் வருதா? ஆமா, நான் போன்ல சத்தம் வராத மாதிரி தானே வச்சிருந்தேன். எப்படி இந்த சத்தத்தை யார் வச்சாங்க? அண்ணன் வேற வெளியே போயிருக்காங்க. வர்றதுக்குள்ள பேசிடுவோம். இந்த புலி பண்ண வேலையாத்தான் இருக்கும். ஹலோ மனு, என்னடி பண்ற? புலி, போன்ல புலி ஒரு முறை சத்தம் கேக்குது. புலி வந்தா புலி ஒரு முறை சத்தம் தானே கேட்கும். இது எப்ப வச்சீங்க? இன்னைக்கு காலையில. சேட்டை தானே உங்களுக்கு. எங்க அண்ணன் நிஜமாவே ஊருக்குள்ள புலி வந்துருச்சாக்குன்ட்டு பக்கத்து வீட்டு பாண்டி அண்ணனை கூட்டிட்டு புலியை தேட போயிருக்காரு தெரியுமா? என் மச்சானுக்கு தெரியல புலி வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு. ஆமா ஆமா, ஆளை பாரு. பாக்குறியா? வீடியோ கால் பண்ணவா? இங்க பாருங்க, நீங்க போன் வாங்கி கொடுத்தது தெரியக்கூடாதுன்னு தானே நானே போனை சத்தம் இல்லாம வச்சிருந்தேன். எதுக்கு ரிங்டோன் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கீங்க? சும்மா ஒரு ஜாலிக்கு தாண்டி. உங்களுக்கு ஜாலி, எனக்கு பயமா இருக்கு. மனு, ஒன்னும் பயப்படாதடா, நான் இருக்கேன். பயமே உங்களாலதான். இப்ப எங்க அண்ணன் வந்துட்டா என்ன பண்றது? கதவை எப்படியும் லாக் பண்ணி இருப்பேல. உங்க அண்ணன் வந்தா கதவை தட்டுவார்ல. ஆமா, தட்டுவாரு. ஆனாலும் உங்களுக்கு சேட்டை தான். என்ன கொஞ்சம் குறைங்க சேட்டைய. நீ குறைச்சு விடு. ஆமா. சரிடி, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசேன். சரி, பயந்துட்டேன் அதான். சரி, நீங்க போன வேலை நல்லபடியா முடிஞ்சதா? மனு, எதிர்பாராத விஷயமெல்லாம் நடந்திருக்குடா. அப்படியா? நல்ல விஷயமா? அது நல்ல விஷயமா என்னன்னு நாளைக்கு தான் தெரியும். அப்படின்னா? மனு, நாளைக்கு நான் சென்னை போகணும்டா. நீங்க ஓயாம அங்க போறீங்க. வேலை இருக்குடா. உங்களுக்கு இங்க தானே வேலை, அங்க என்ன வேலை இருக்கு? அது ஒரு முக்கியமான விஷயம். நான் போன விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா முதல்ல உனக்கு தான் சொல்லுவேன். என்ன? சரி. சரி, இன்னைக்கு என்ன எங்க வீட்டு மருமக நான் இல்லாத நேரத்துல மாமியாரை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க போல. ஓய் மனு, ஏண்டி நான் இருக்கும்போது வந்திருக்கலாம்ல? மனு. சரி, மாமியார் மருமகளும் என்ன பேசுனீங்க? உட்காந்து நல்ல கதை பேசியிருப்பீங்களே. அதெல்லாம் இல்ல, நான் தேன் கொடுக்க வந்தேன். அம்மா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அம்மாவுக்கு துணைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்ல. நீங்க 2 பேரும் தான் நல்ல கதை பேசுவீங்களே. அம்மா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் கதை பேசும்போது நானே நிறைய தடவை கால் பண்ணி கேட்டிருக்கேன். அவங்களுக்கு ஒன்னா ரொம்ப பிடிக்குமே. எதுக்கெடுத்தாலும் மனு மனு மனுன்னு உன் பேரை தான் சொல்லுவாங்க. கால் வெளிச்சா நீ வந்தா சரியா போயிடுமா, தலை வெளிச்சாலும் நீ வந்தா சரியா போயிடுமா, அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பாரு, இருமல் கூட நீ வந்த உடனே சரியா போயிடுச்சான். மனு, எனக்கு கூட கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குதுடி, வந்து சரி பண்ணி விடுறியா? காய்ச்சல் அடிக்குதா? காதல் காய்ச்சல் அடிக்குது. நீ வந்தாதான் சரியா போகுமா, வரையா? அடி வாங்குவீங்க என்ன? சும்மா சும்மா சும்மா. ஏங்க புலி? என்னங்க மனு? இல்ல, அம்மா என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? அதான் இப்ப சொன்னனே, அவங்களுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ வந்து கை வச்சா சரியா போயிடுமா. சரி, வேற? அதான் அன்னைக்கு கோயில்ல வச்சு சொன்னனே, நீ நல்ல பாட்டு பாடுவேலடா. நீ பாடுற பாட்டுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது தெரியுமா? என்ன பிரச்சனை? இல்ல, கல்யாணம் பண்ணா அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல சண்டை வரும். புருஷன்காரன் அதை சமாதானப்படுத்தணும். அம்மா பக்கம் பேசுறதா பொண்டாட்டி பக்கம் பேசுறதான்னு தெரியாம முழிப்பானாம்.
நான் நிறைய கேட்டிருக்கேன் இந்த மாதிரி. ஆனா உனக்கும் எங்க அம்மாவுக்கும் இடையில அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. நீங்க 2 பேரும் ஏற்கனவே நல்ல க்ளோஸ். இப்போ மருமகளா வேற வந்துட்டேன்னு வை, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கூட பிரிய மாட்டீங்க என்ன? அப்படியா? ஆமாடா, என்கிட்ட கேக்குற அப்படியான்னு? அப்படித்தானே இருக்கீங்க 2 பேரும். ம், ஆ, புலி, என்னடா? அம்மாவுக்கு என்ன பிடிக்குமா? அவங்களுக்கு தான் ஏற்கனவே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கே, இதுக்கு மேல பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல ஓ, இல்ல உங்க தோட்டத்துல வேலை பார்க்குறவரோட தங்கச்சிங்கிற முறையில பிடிக்கும். அவங்க வீட்டு மருமக உங்க பொண்டாட்டிங்கிற முறையில பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். அது எப்படி உன்னை பிடிக்காம போகும்? ஏன்டா இப்படி கேக்குற? கேட்டேன். அப்படியெல்லாம் கேட்க கூடாது, அதுவும் என்கிட்ட. நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் பிடிக்காம போக விட்டுருவேனா? ம், ம். ஆனா எனக்கு ஒரே ஒரு குறைடா. என்னது? நான் இருக்கும்போது நீ வீட்டுக்கு வரல பத்தியா? ம், நான் இருக்கும்போது நீ வீட்டுக்கு வந்திருந்தேன்னு வை, நடந்திருக்கிறதே வேற. என்ன நடந்திருக்கும்? அது என்னன்னு நான் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன். ம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எப்படி போக போறீங்க? கார்லயா? கார்ல இங்க இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அங்க இருந்து ஃபிளைட்ல சென்னைக்கு போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம்டா, என்னது? நான் சென்னைக்கு தான் போறேங்கிற விஷயம் என் ஃப்ரெண்டு வேந்தனை தவிர உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ யார்கிட்டயும் சொல்லிடாத என்னப்பா. அம்மாவுக்கு தெரியாதா? அம்மாவுக்கு நான் ஒரு அவசர வேலையா கோயம்புத்தூர் கிளம்பியிருக்கேன்னு மட்டும்தான் சொல்ல போறேன். அதுவும் கூட நான் சொல்ல போறது இல்ல, வேந்தனை விட்டு தான் சொல்ல போறேன். ஆ, சரி. எதுக்கு எல்லா வேலையும் இப்படி ரகசியமா பண்றீங்க? நான் உனக்கு எல்லாத்தையும் அப்புறமா விவரமா சொல்றேன் என்னடா. ம், சரி. ஆனா பத்திரமா நீங்க போயிட்டு வரணும் என்ன? சரிடா. அப்புறம் நான் போற வேலை நல்லபடியா முடியணும்னு உன் முருகனை நீ கும்பிட்டுக்கோ என்ன? ம், சரி புலி. நீங்க போற வேலை கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸா தான் முடியும். நான் சாமி கும்பிடுறேன். சரிடா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சரி, உனக்கு சென்னையில இருந்து வரும்போது நான் என்ன வாங்கிட்டு வரணும்? என்ன வாங்கிட்டு வரணும்? நான் என்ன சின்ன பிள்ளையா? எனக்கு என் புள்ள என் பொண்டாட்டி எல்லாமே நீ தாண்டி. சொல்லு, என்ன வாங்கிட்டு வரணும்? நீங்க போற வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க, அது போதும். சரி, நீ இப்படி கேட்டாலாம் சொல்ல மாட்ட, உனக்கு நானா பார்த்து வாங்கிட்டு வரேன். ம், சரி. மனு, அண்ணன் வந்திருக்கேன்டா, கதவை திறடா. புலி புலி, அண்ணன் வந்துட்டாங்க. நான் வச்சிடுறேன் போனை. மனு இருடி இருடி. என்ன? கையில தானே போன் வச்சிருக்க, அதை எடுத்து கொஞ்சம் கன்னத்துல வை. எதுக்கு? வைடி, சொன்னா கேளு வை. அதெல்லாம் வைக்க முடியாது. நீங்க போனை கட் பண்ணுங்க. மனு ப்ளீஸ் டி, ஒரு தடவை. முடியாது முடியாது, நான் போய் கதவை திறக்கணும். அண்ணன் தட்டுறாங்க. வைங்க போனை வைங்க. டேய் வைங்க. கன்னத்துல போனை வைக்கணுமாம்ல, என்ன செய்வாருன்னு தெரியாதாக்கும். பத்திரமா இதை ஒளிச்சு வைக்கணும். மனு, என்னண்ணே, புளிய பாத்தீங்களா? இல்லடா மனு, அக்கம் பக்கத்துல எங்கேயுமே புலி வந்ததுக்கான அறிகுறியே இல்ல. அப்படியா? என்ன சிரிக்கிற? இல்ல இல்ல, சும்மாதான். எஸ்டேட்டுக்குள்ள வந்து எதுவும் போயிருக்குமோ என்னமோ. காலையில முதலாளி ஐயா கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லணும் டவர் மேல ஏறி. ஆனா இங்க பக்கத்துல தான் சத்தம் கேட்டது, அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியல. புலி வந்ததுக்கான சுவடும் இல்ல, கால் சுவடு எதுவுமே இல்ல. ஒருவேளை புலி பறந்து வந்திருக்குமோ? விளையாடாதடா, நானே பயந்து போயிருக்கேன். பதக்குன்னு இருக்கு. பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னே, பயப்படாதீங்க. சரி, சாப்பிடுறீங்களா? இப்போ ஒண்ணும் வேண்டாம், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். முதலாளி ஐயா கால் பண்றாரு இந்நேரத்துக்கு. ஒருவேளை அவர் பங்களா பக்கம் எதுவும் புலி போயிருச்சோ? ஹலோ சார். ஹலோ அருணாச்சலம். சொல்லுங்க சார், உங்க வீட்டு பக்கம் புலி வந்துருச்சா? எது புலியா? ஆமா சார், இங்க நம்ம குவார்டர்ஸ் பக்கத்துல புலி ஒரு முறை சத்தம் கேட்டது. நானும் என் ஃப்ரெண்டும் வெளியே போய் பார்த்தா புலி வந்ததுக்கான அறிகுறியே தெரியல. அதான் அங்கிட்டு உங்க வீட்டு பக்கம் எதுவும் வந்துருச்சா என்னன்னு கேக்குறேன். இல்லையே, இந்த பக்கம் ஒன்றும் வரலையே. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க சார். கேட்டெல்லாம் நல்லா பூட்டி வச்சிருங்க. காலையில ஃபாரஸ்ட் ஆபீசருங்க கிட்ட தகவல் கொடுப்போம். சரி கொடுப்போம். அப்புறம் உங்க தங்கச்சி இருக்காங்களா பக்கத்துல? இருக்கா சார், என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு நான் வீட்டுல இல்லாத நேரம் அம்மாவுக்கு தேன் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம், அதான் ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு. சார், இதெல்லாம் ஒரு விஷயமா சார்? உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோமே. இல்ல, அதுவும் நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னதும் டக்குன்னு ஓடி வந்து நின்றுருக்காங்கல்ல, அதுக்கு நான் கண்டிப்பா அவங்களுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். நீங்க போனை அவங்க கிட்ட கொடுங்களேன். சரிங்க சார், சரி இந்த கொடுக்குறேன். நீங்க அவங்க கையில கூட போனை கொடுக்க வேண்டாம், அப்படியே அவங்க காதுல வைங்க, நான் ஒரு தேங்க் மட்டும் பண்ணிக்கிறேன். மனு பாப்பா, இந்தாடா சார் உங்ககிட்ட பேசணுமா. என்னண்ணே? சார் ஏதோ உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா, வாங்கிக்கோ. என்னண்ணே? ஹலோ சார். மனு, சொல்லுங்க சார். உங்க அண்ணன் உன் காதுல போனை வச்சிருக்காரா? கன்னத்துலயும் படுது தானே? ஆமா சார். அப்படின்னு இந்தா வாங்கிக்கோ. சார். என்னடா பாப்பா? சார் தேங்க்ஸ் சொல்றாரு. சரி, நம்ம சார் தானே, நீ பதிலுக்கு நீயும் தேங்க்ஸ் சொல்லிரு. சரிங்கண்ணே. சார் சொல்லுங்க மேடம். அது
அது நீங்க எனக்கு மட்டும் தேங்க்ஸ் சொன்னா பத்தாது. தேனை கொண்டு வந்து அம்மாவுக்கு கொடுக்க சொன்னதே எங்க அண்ணன் தான். அதனால நீங்க அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிருங்க. அடியே இந்த கொடுக்குறேன் சார். என்ன சார் உங்ககிட்ட பேசணுமா? சார் சொல்லுங்க சார். நான் இல்லாத நேரம் அம்மாவை கவனிச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அருணாச்சலம். இருக்கட்டும் சார், நம்ம அம்மா. அதான் சரி, அப்போ நான் வச்சிடட்டுமா? சரிங்க சார். சரி, பாத்துக்கோங்க. ஆட்டும் சார், ஆட்டும். நல்ல மனுஷன். என்னடா பாப்பா? என்னம்மா எனக்கு தெரியாதுண்ணே, நான் ஒன்னும் அவர்கிட்ட பேசினது இல்ல. அதான் ஒரு தடவை அவர்கிட்ட பேசி பாரு, நல்லா பழகுவாரு. சரி சரி, நான் போய் கதவை சாத்திட்டு வரேன், நீ இட்லி எடுத்து வை. சார்கிட்ட பேசுனதும் எனக்கும் நல்ல பயமெல்லாம் போயிருச்சு. நல்ல சந்தோஷமா இருக்கு. ஒரு 2 இட்லி கூட சாப்பிடணும். சரியான திருட்டு புலி. அப்போ வினி, உன்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா? இல்ல எம்கே, நாளை கழிச்சு ஃப்ளைட் ஏறுறேன். கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணேன். நோ எம்கே, நான் முடிவு பண்ணிட்டேன். நீ ரிலாக்ஸ் ஆரு. இனிமேல் நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். சரி வச்சிடுறேன், நீ வேலையை பாரு. வினி ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் எம்கே. கிளம்பிட்டேன். இதோ கார் ஸ்டார்ட் பண்ண போறேன். சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா ஒர்க் பண்ணு. பாய். ஐயா. என்ன பாட்டி? ஐயா, பேத்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்னைக்கு ஒரு நாள் போல லீவ் வேணும். உடம்பு சரியில்லையா? நிலாவுக்கு என்னாச்சு பாட்டி? என்னன்னு தெரியலையா, நைட்ல இருந்து காய்ச்சல் அனலா கொதிக்குது. ஃபீவரா? நைட்ல இருந்தா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணல? அது வீட்டில் பாராசிட்டமால் மாத்திரை இருந்ததுன்னு சொல்லி அதில் ஒன்று எடுத்து வாயில போட்டுட்டு தூங்குனா. ஆனாலும் காய்ச்சல் விட்ட மாதிரி இல்லை. காலையில் அனலா கொதிக்குது. அதான் ஐயா, நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்குள்ள உங்ககிட்ட லீவு சொல்லிவிட்டா. பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும். ஒரு நாள் லீவு கொடுத்துருங்க ஐயா. ஏதோ லெட்டர் எழுதி கொடுக்கணுமான்னு கேட்டு விட்டா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ எப்படி இருக்கா? அந்த உட்காந்துருக்கா ஐயா. ஏன் பாட்டி நைட்டே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? வாங்க என்னன்னு பாப்போம். ஐயா, நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணுமே. அது நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க முதல்ல. சரியா.